அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் வச்சுட்டு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஸ்வீட் கார்ன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லாட்டி பட்டர் சேர்த்துட்டு நல்லா ஒரு 4-5 பூண்டை நல்லா இந்த மாதிரி பொடியாக நறுக்கி இல்லாட்டி துருவி சேர்த்துக்கோங்க. கம்மி ஃப்ளேமில் ஒரு 10-20 செகண்டுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அடுத்தது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் நான் சேர்த்துருக்கேன். இது இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கம்மி ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அந்த கட்டி பட்டிருக்கு இல்லையா, அதை லேசாக கரைச்சி விடுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த கட்டியை நல்லா கரைச்சி விட்டக்கப்புறமா 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் இப்போது நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போது தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அது ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வந்துடும். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளுக்கு பதிலாக நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா திக்கான ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா இப்படி வந்துடும். இப்போது நான் ஸ்வீட் கார்னை நல்லா இந்த மாதிரி பாதி பாதியாக நறுக்கி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை இந்த ஒயிட் சாஸில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அடுப்பு ஃப்ளேம் கம்மியிலேயே இருக்கட்டும். அடுத்த வாட்டி நீங்கள் ஸ்வீட் கார்ன் வாங்குறப்ப எப்பயுமே அவிச்சு இல்லாட்டி சுட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கிட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது ஃபைனலாக கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லியை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப சிம்பிள், ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நல்லா அந்த ஒயிட் சாஸோட இந்த ஸ்வீட் கார்னை வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மிக்ஸ்டு ஹர்ப்ஸில் எதுவுமே இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு இந்த மிளகுத்தூளும் கொஞ்சமாக அந்த மிளகாய் தூளும் சேர்த்திங்கனாலே நல்ல ஃப்ளேவர் வந்துடும். உங்ககிட்ட சீஸ் இருந்துச்சுன்னா கூட இந்த ஒயிட் சாஸ் பண்ணுற டைமில் லாஸ்ட்டாக அந்த சீஸையும் துருவி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுடைய க்ரீமியான ஒயிட் சாஸ் ஸ்வீட் கார்ன் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.